ஹாய் கைஸ். ஸோ 2026 வர இன்னும் 2 months கூட ஆக்சுவலாக இல்லை. சரி, ஓகே. நான் ஃபாலோ பண்ணுற ஒரு 10 மைக்ரோ ஹேபிட்ஸ், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணதான் அதோட இம்பேக்ட் நமக்கு உடனே தெரியாது. பட் அது ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். நம்ம இவ்வளோ ரெகுலராக நம்ம இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால ஒரு 10 மைக்ரோ ஹேபிட்ஸ் ஓகே, நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்றேனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். இந்த 10 ஹேபிட்ஸ் நீங்க எல்லாமே 10மே நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் 2026ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்ட்டு கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி உங்க மைண்டுக்கு பழகும். உங்க மைண்டுக்கு பழகுச்சுன்னா நீங்க பெரிய பெரிய ஸ்டெப் நீங்க 2026ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஹேபிட். இதோட இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. அதாவது பிளான் பிஃபோர் யூ கோ டு பெட். உங்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நாளைக்கு என்னெல்லாம் உங்களுக்கு பிளான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த மைண்ட்ல இருக்கிறத நீங்க ஒரு ஒரு பிளானாவோ இல்ல ஒரு நோட்ல எழுதி வச்சாலோ, இல்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு, இல்ல உங்களோட நோட்ஸே இருக்கு, உங்க மொபைல்ல உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலோ உங்களுக்கு அந்த நைட்டுக்கு முன்னாடி உங்க மைண்ட் ஸ்ட்ரக்சர் ஆயிடும். ஓகே, நாளைக்கு நம்ம இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் ஆயிடும். கிளியரா இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நீங்க முடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, இந்தந்த டைமிங்ல இருந்து இந்தந்த இது பண்ண போறேன் அப்படின்றத முன்னாடியே நீங்க நோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ செகண்ட் ஹேபிட், அட்லீஸ்ட் ட்ரை டு ரீட் 5 pages பர் டே. உங்களுக்கு பிடிச்ச ஃபிக்ஷன் புக்கா இருக்கலாம், நான் ஃபிக்ஷன் புக்கா இருக்கலாம். நீங்க இப்பதான் பிகினரா இருக்கலாம். பிகினரா இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அட்லீஸ்ட் ஒரு கதை புக்கு கூட எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்ச புக்கை ஒரு 5 pages ரீட் பண்ணுங்க. ஆர் நான் ரீட் பண்ற பர்சனே கிடையாது, எனக்கு ரீட் பண்றதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னீங்கன்னா ட்ரை டு லிசன் டு பாட்காஸ்ட். பாட்காஸ்ட் மாதிரி ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ யூடியூப்லயும் சரி ஆர் ஸ்பாட்டிஃபை எதுலயா இருந்தாலும் ஒரு 30 minutes ஒன்று நீங்க ஒரு 5 pages ரீட் பண்ணுங்க, 30 minutes பாட்காஸ்ட் கேளுங்க. ஸோ தேர்ட் ஹேபிட் என்னன்னா, ஸ்ட்ரெச் பிஃபோர் கோ டு ஸ்லீப். நம்ம பாடியை மூவ் பண்ணாமலே ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போம், அவர் ரொம்ப மூவ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க நைட் அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஒரு 2 minutes 3 minutes 5 minutes ஸ்ட்ரெச் நீங்க பண்ணிட்டு படுத்தா உங்களுக்கு அவ்வளோ உங்க பாடி ரிலாக்ஸ்டா இருக்கும். உங்க ஸ்லீப் ரொம்பவே பெட்டர் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க யூடியூப்ல ஸ்ட்ரெச்சிங் பெட்னே இருக்கு, அதாவது நீங்க பெட்ல படுத்துக்கிட்டே ஸ்ட்ரெச் பண்ற ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஒரு 5 minutes. அந்த மாதிரி எக்ஸசைஸுமே ஸ்ட்ரெச்சிங்குமே யூடியூப்ல இருக்கு. ஸோ நீங்க அதை பார்த்து ஒரு 5 minutes ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங்கோட டிஃபரன்ஸ் உங்களுக்கே உங்க பாடியில தெரியும். ஃபோர்த் ஒன் ஹைட்ரேஷன். நான் எப்படின்னா அட்லீஸ்ட் 2.5 to 3 liters கண்டிப்பா ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணுவேன். எனக்கு தண்ணி குடிக்கலன்னா எனக்கு என்னோட பாடி எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கே தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பேர் என்னை சுத்தி இருக்கவங்கள தண்ணினா என்ன அப்படின்னு கேட்கறவங்களே இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதோட சரி, அதோட தண்ணி பக்கமே போகாத ஆளுங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இல்லாம உங்க பாடிக்கு ஃபுட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வாட்டர். ஸோ வாட்டர் நீங்க மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ஹேர் ப்ராப்ளம் இருக்கு, பாடியில சின்ன சின்ன விஷயங்கள் பாதிக்கிறது கூட நீங்க ஒழுங்கா தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால இருக்கும். ஸோ ஒரு பாட்டில் மாதிரி வச்சுக்கோங்க. 2 liters பாட்டில் இப்போ விற்குது அமேசான்ல, ஒரு எங்கேயோ இப்போ 2 liters வாட்டர் பாட்டில் விற்குது. ஸோ நீங்க அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியும். ஓகே, இந்த அளவு நம்ம இன்னைக்குள்ள குடிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இந்த 1 liter பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா 2 தடவை நம்ம குடிச்சு முடிக்கணும். பட் 2 literன்றது ரொம்ப ரொம்ப பேர் மினிமம். நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 liters 2.5 liters அது கண்டிப்பா குடிக்கணும். ஸோ ஃபோர்த் ஒன் என்னன்னா, பி மைண்ட்ஃபுல் ஆன் வாட் யூ சி ஆன் ஆன்லைன். சும்மா போர் அடிக்குதா, நம்ம போன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். எது வரதோ வரட்டும், எதை பாக்குறோமோ பார்க்கட்டும் அப்படின்னு இல்லாம ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு தேவையில்லாத மீன் பேஜஸ் ஒரு தேவையில்லாத கண்டென்ட் இருக்க பேஜஸ், உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ற பேஜஸ் அதெல்லாம் நீங்க அன்ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மைண்ட்ஃபுல்லா நம்ம ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் பார்த்தாலுமே அதுல இருந்து ஏதோ எல்லாமே நம்ம கத்துக்கிற மாதிரி கண்டிப்பா வராது. ஸோ ஏதோ ஒரு 4 விஷயம் 10 விஷயம் பாக்குறோம்னா அதுல 4 விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு நியூஸ் சேனலோ இல்ல ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் சேனலோ இல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரோ அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஃபீட்ல வர்றதுமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ 10 விஷயம் பாக்குறீங்கன்னா 4 விஷயமாவது அதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்.
எல்லாமே வந்து தேவையில்லாம வேஸ்ட் ஆஃப் டைமா இருக்கக்கூடாது. அதனால மைண்ட்ஃபுல்லா இருங்க என்ன ஆன்லைன்ல நீங்க பாக்குறீங்கன்றதுல. 6th ஒன், இது உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஆனா இது வந்து அந்த டேவே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா செட் பண்ணி வைக்கும். அதாவது காலை எழுந்தோடனே 3 விஷயம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3 விஷயம் நீங்க என்ன கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்றது சத்தமா சொல்லுங்க. இல்ல ஒரு நோட்ல எழுதுங்க. இல்லைன்னா ஆப் இருக்கு, ஜேர்னல் ஆப் இருக்கு, ஆர் வந்து நோட்ஸே இருக்கு. ஸோ நீங்க வந்து 3 விஷயம் உங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கிறது எழுதுங்க. எக்ஸாம்பிள், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃபேமிலி, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை பாடி, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஜாப் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம், டெய்லி 3 விஷயம் எழுதுங்க. நீங்க டெய்லி அந்த 3 விஷயம் எழுதும் போது, பேசும்போது, சொல்லும் போதோ உங்க மைண்ட்ல வந்து ஓகே நமக்கு நல்லதுமே நடக்குது நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கிரியேட் ஆகும். 7th ஒன், வாக் ஃபார் 30 minutes ஆர் அட்லீஸ்ட் 5000 steps. 30 minutes வாக்குன்றது பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து நம்ம வந்து படிக்கிறது அப்படியே உட்காந்துட்டே படிச்சுட்டு இருப்போம். ஆர் ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரா நிறைய எல்லாருமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உட்காந்துட்டே இருக்கவும் நமக்கு பாடிக்கு மூவ்மெண்டே கொடுக்காம இருக்கவும் அது வந்து நமக்கு வந்து ஒபீஸ் ஆகிறதுக்கோ இல்ல மத்த ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 30 minutes வாக் பண்ணுங்க. 5000 ஸ்டெப்ஸ் இல்ல வந்து மொபைல்ல நீங்க ஸ்டெப்ஸ் ட்ராக்கர் வச்சுக்கிட்டு ஒரு வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல நீங்க ட்ராக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஆக்சுவலா ஏதாவது அன்னைக்கு வந்து எனக்கு வந்து வாக் பண்ண வேண்டாம், எதுக்கு இன்னைக்கு நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதாவது யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணிட்டு நீங்க வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க 30 minutes இல்ல 1 hour கூட வாக் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவு வாக் பண்ண 30 minutes இல்ல 1 hour கூட வாக் பண்ணுவீங்க. 10,000 ஸ்டெப்ஸ் கூட நீங்க வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அட்லீஸ்ட் 30 minutes இந்த 2026 வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ஹேபிட்டையுமே வந்து உங்க பாடிக்காக உங்களுக்காக நீங்க எடுங்க. 8th ஒன் என்னன்னா, இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எழுந்தோடனே போனை பாக்குறது. இது தெரிஞ்சுமே நம்ம தப்பு பண்றோம்னு தெரிஞ்சுமே நம்ம அதை டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்பெல்லாம் அலாரமே நம்ம போன்ல தான் வைக்கிறோம். அதனால நம்ம போன் பாக்குற மாதிரி ஆகுது. அலாரம் கிளாக் வாங்கி வச்சுட்டு நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி போனை பக்கத்து ரூம்லயோ இல்ல ஹால்லயோ நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாரம் கிளாக் மட்டும் தான் அடிக்கும். ஸோ நீங்க எழுந்தோடனே போனை பாக்குறதுக்கான உங்களுக்கு மைண்ட் தோணாது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 days 5 days கஷ்டமா இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு போனை பாக்குறது காலையில எழுந்தோடனே கஷ்டமா இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. 9th ஒன் என்னன்னா, நெகட்டிவ் ஸ்பீக்கிங். நம்மளுக்குள்ள நம்மளே வந்து எப்ப பாரு வந்து நம்ம அதுக்கு லாய்க்கு இல்ல, நம்ம ஏன் இதை பண்ண மாட்டோம், நம்ம ஏன் அதை பண்ண மாட்டோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் சோம்பேறித்தனமா இருக்கோம், சரியான சோம்பேறி, நம்மளுக்கு எதுவுமே கரெக்டா இருக்காது, நமக்கு லைஃப்ல எதுவுமே அமையவே அமையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்ம வந்து நெகட்டிவ் ஸ்பீக்கிங் டெய்லியுமே பேசிட்டே இருப்போம். இதை வந்து நம்ம தெரிஞ்சு பண்றோமான்னு கேட்டா கிடையாது, நம்ம தெரியாம தான் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்றதுனால இந்த நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். அதனால மைண்ட்ஃபுல்லா நீங்க வந்து எதை பத்தியாவது யோசிக்கும் போது கூட ஓகே நெகட்டிவாய் நம்ம யோசிக்கிறோம், நம்ம யோசிக்க கூடாது, நெகட்டிவா யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட்ஃபுல்லா நீங்க யோசிச்சீங்கன்னா நெகட்டிவா மட்டும் யோசிக்காம அடுத்து நீங்க பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்களே ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட சரி ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதனால நம்ம வந்து முட்டாள் கிடையாது, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் வர வச்சுக்கோங்க. நமக்கு எதுவுமே அமையாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவா யோசிக்காம நமக்கு கரெக்டான டைம்ல நமக்கு எது நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க பழகுங்க. 10th அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னா, கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். அது ஏதாவது ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதோ செய்யும் போதோ இல்ல டெக்ஸ்ட் பண்ணும் போதுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கோவம் வந்துச்சுன்னா உடனே வந்து கண்ணா பின்னா டெக்ஸ்ட் பண்றது, இல்ல வாய்ஸ் மெசேஜ் பண்றது, இல்ல கால்ல பேசும்போது கத்துறது, இல்ல அழுக வந்தா உடனே அழுவுறது, அப்படின்ற மாதிரி ரொம்பவே எக்ஸ்பிரசிவா இருக்கிறது வந்து எல்லா டைம்லயும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா டைம்லயும் அது வந்து நமக்கே நிறைய டைம்ல அது வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு பர்சன் வந்து அவங்களோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஒரு கோவம் வருதுன்னா அந்த ரிப்ளை நம்ம நினைக்கிற ரிப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடியோ 2 seconds யோசிச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா அதோட ரிப்ளையே வேற மாதிரி இருக்கும். நீங்க கோவத்தோட பண்ணணும்னு நினைச்ச ரிப்ளை வேற மாதிரி இருக்கும். இதனால நிறைய பேர் கூட தேவையில்லாத பிரச்சனை, சண்டை, டிராமா இதெல்லாம் நீங்க தவிர்க்கலாம். ஸோ ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா 10 ஹேபிட்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணலனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு நம்ம பண்ணலாம், இது நல்ல இது வந்து நம்ம தப்பு பண்றோம், இது வந்து கரெக்டா கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 3 to 5 ஹேபிட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க.
எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்பயே நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. 2026 வரதுக்கு முன்னாடிலேருந்தே நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லா நாளுமே எல்லாராலும் எல்லா ஹேபிட்டையும் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க 5 எழுதி வச்சீங்கன்னா எல்லா நாளுமே 5 நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 or 2 நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எதுவுமே பண்ணாம 2026க்கு போறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம லைஃப்ல பண்ணி அப்புறமா 2026க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட இம்பாக்டே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.